எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது நம்ம முருகனை பற்றி தான். திருவண்ணாமலை கிரிவலத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிவபெருமானுக்கு தான் சொல்லுவாங்க. அப்படிதாங்க 2024 சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நான் முதல்ல கிரிவலம் போகிறேன். சித்ரா பௌர்ணமி கூட்டம் ரொம்ப அதிகமான கூட்டம் தான். நைட்டு ஃபுல்லாக நடக்கிற மாதிரி தான் இருந்தது. கிரிவல பாதையில் ஆரம்பிச்சிட்டோம். கிரிவல பாதையில் போனவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு லிங்கமாக வந்துட்டே இருக்கும். அந்த லிங்கங்களை கும்பிட்டே வரலாம். அப்புறம் பக்கத்திலேயே முருகன் இருப்பார். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே விநாயகர் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே உண்ணாமலையார் அம்மன், அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் கொஞ்சம் இடைவெளி விட்டு இருப்பாங்க. அப்படி நாங்கள் முருகன் கோவிலை கும்பிட்டு வெளியில் வந்தப்போ என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு என் கூட வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வேல்மாறல் மகாமந்திரம் நான் புக்கு வாங்கி இப்போ படிச்சுட்டு இருக்கிறேன் கொஞ்ச நாளா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதை சொல்லும் போது எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மறுபடியும் வந்துட்டே இருக்கும்போது அவங்க அந்த திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க. என்ன நீங்கள் ஏதோ பேசிட்டே சொல்லிட்டே வரீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது வேல்மாறல் மகாமந்திரத்தோட முதல் பாடல், நான் இதை மனப்பாடம் பண்ணிட்டு அதை நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி முருகனுக்கு ஒரு முருகனுடைய வேலை பற்றி ஒரு பாடல் புக்கே இருக்கு. அதை நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு படிக்கும்போது நம்மளுக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட அக்கா எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிரிவலம் போறேன், அதுவே எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போறது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றாங்க. அந்த நாள்ல நான் சிவபெருமானோட கோவிலுக்கு போய் அங்க கிரிவலம் பண்ணிட்டு இருக்கும்போது முருகனை பாக்குறோம். அந்த முருகர் கோயிலை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி வேல்மாறல்னு ஒரு புக் இருக்கிறதும், அந்த மகாமந்திரத்தை படிச்சா நமக்கு நல்லதுன்றதும் தெரிஞ்சவங்க ஒருத்தர் மூலமா தெரிய வருது. அதாவது என்ன அங்க வர வச்சு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்குறாரு. வேற ஏதாவது ஒரு நாள்ல எனக்கு இந்த மாதிரி புக் இருக்கு, இதை படிங்கன்னு யாராவது சொல்லியிருந்தா அந்த நாள் எனக்கு ஞாபகமே இருந்திருக்காது. அது பர்டிகுலரா கிரிவலம் போறோம், சித்ரா பௌர்ணமி அந்த நாள்ல முருகனை கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு புக் இருக்குன்னு சொன்ன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ATS ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. நன்றி.